உனக்கு கொடுக்க வச்சிருந்த சீர் பணம் திருட்டு போயிடுச்சு. நானும் மாறனும் இப்பதான் அதை போய் மீட்டுட்டு வரும். என்ன பேசுற? சீர் குடுக்குறாங்களா? ஆமா, உன்னை நல்ல விலைக்கு விற்க போறாங்கன்னு நீயும் அதெல்லாம் தெரிஞ்சுதான் கல்யாணத்தை குத்துக்கிட்டியா? சூர்யா, என்ன பேசிட்டு இருக்க? சத்தியமா எனக்கு தெரியல. என்னாச்சு? ஏன் அழறீங்க? சீர் கொடுக்க வச்சிருந்த பணத்தை எவனோ எடுத்துட்டு போயிட்டான். ஒரு குண்டூசியை கூட காசு கொடுத்துதான் வாங்குறாங்க. ஆனா பொண்ணுங்களை மட்டும் காசு கொடுத்து கல்யாணங்கிற பேர்ல அவ குடும்பமே இன்னொரு குடும்பத்துக்கிட்ட விக்குது. இவ்ளோ கொடுத்தோம் அங்க போய் நம்மளால நம்ம வீட்டுல இருக்க மாதிரி எல்லாம் உரிமையா வாழ முடியாது. அடிமை மாதிரி அந்த குடும்பத்துக்கு சேவை பண்ணணும், எல்லாருக்கும் பயந்து நடக்கணும், தாலி கட்டணும், ஒரு வேலைக்காரியா நடக்கணும். இந்த ரூல் எல்லாம் எப்படிதான் இத்தனை வருஷமா இந்த சொசைட்டி ஏத்துட்டு இருக்குன்னு எனக்கும் தெரியல. இதெல்லாம் ஏத்துக்கிட்டு நீயும் கல்யாணம் பண்ணிக்கிற பாரு, அதுதான் என்னால தாங்கிக்கவே முடியல. வீரா, நீங்க ராமச்சந்திரன் சார் கிட்ட சீர் வேணும்னு கேட்டீங்களா? உங்களை தான் கேக்குற, சீர் வேணும்னு கேட்டீங்களா இல்லையா? உண்மையை சொல்லிட்டானா? வீரா, நான் சொல்றேன். நீ என்ன சொல்லுவ? நீ என்னடி சொல்லுவ? நீ இது குழந்தையா? ஏய் வீரா, கேக்குறல சொல்லு. கண்மணி, இவ என்ன சொல்றாடி? இவங்க வரதட்சணை கேட்டாங்களா? நம்ம கிட்ட குடுக்கறதுக்கு எதுவுமே இல்லையே. அத சொல்லி தானே கல்யாணமே பேசணும். மா, நம்ம கிட்ட இல்ல, உன் மகளை நம்ம வசதியான வீட்டுல தானே கட்டி கொடுத்துருக்கோம். அவங்க தானே இந்த கல்யாணத்தை எடுத்து நடத்துறாங்க. அதனாலதான் இவ அவர்கிட்ட கேட்டிருக்கா. ஏன் சார், எனக்கு தெரியாம ஏன் நல்லதுக்குன்னு நீங்க இன்னும் எவ்வளவு பண்ணிருக்கீங்க? அது அவங்க அப்படிலாம் கேட்கலமா, உனக்கு நானாதான் செய்யற சீர்மா. சீருங்களா? நான் உங்ககிட்ட கேட்கலையே சார். கேட்டு கொடுக்கறதுதாமா தப்பு, கேட்காம கொடுக்கறது சீரு. ஆனா அது எங்க தகுதிக்கு ஏத்த மாதிரி தானே சார் பண்ணிருக்கணும். நீங்க கொடுத்ததெல்லாம் எங்களால நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கு சார். இதெல்லாம் இவங்க டிமாண்ட் பண்ணா மட்டும் தான் நீங்க இவ்ளோ செஞ்சிருக்க முடியும் சார். சார் ப்ளீஸ் உண்மையை சொல்லுங்க. இங்க பாருமா, நீங்க கொடுக்கறத வாங்கி வச்சுதான் நாங்க குடும்பம் நடத்தணும்னு எந்த அவசியமும் கிடையாது. அந்த அளவுக்கு நாங்க வசதி வாய்ப்பு இல்லாம இல்ல. எல்லார் குடும்பத்திலயும் நடக்கிறதுதான் இது. இவர் உனக்கு அப்பா ஸ்தானத்துல இருந்து அதெல்லாம் செய்யறதா சொன்னாரு. நாங்க அதை மறுக்காம ஏத்துக்கிட்டோம், அவ்வளவுதான். அதுக்குன்னு எவ்வளவுங்க? அதுக்கு ஒரு அளவே இல்லையா? நான் ஒன்னும் ஜமீன் குடும்பத்து பொண்ணு இல்லையே. ஒரு சாதாரண ஆட்டோ டிரைவரோட தங்கச்சி, லோயர் மிடில் கிளாஸ். எங்க வீட்டுல ஒரு சேர் வாங்கணும்னா கூட பார்த்து பார்த்து வேணுமா வேணாமான்னு அவ்வளவு யோசிச்சுதான் வாங்குவோம். எனக்கு காரு, நகைன்னு சீரு, ரொக்கமா எவ்வளவு பணம் வாங்கிருக்கீங்க? இது எல்லாத்தையும் கொடுத்துட்டு நான் உங்க பையனை கல்யாணம் பண்ணிக்கணும் இல்லையா? இல்ல, எனக்கு புரியாம தான் கேக்குறேன். இது கல்யாணமா இல்ல வியாபாரமா? வீரா, அவசரப்படாதமா, உனக்கு இதெல்லாம் தெரியாது. எனக்கு தெரியும் சார். தப்புன்னு தெரிஞ்சும் தன்மானத்துக்காக நானும் சீர அடுக்குனவதான். ஆனா அது எங்க குடும்ப பணம் சார். நான் கஷ்டப்பட்டு உழைச்சு சேர்த்தது சார் அது. சார், நீங்க எங்களுக்கு உறவா இருக்கலாம், எனக்கு நீங்க நல்லது நினைக்கலாம், என்ன நீங்க உங்க பொண்ணா கூட நினைச்சு இதெல்லாம் பண்ணலாம் சார். அதுக்காக இவ்ளோ பண்ணுவீங்களா? இல்ல சார், இது வேண்டாம், செட் ஆகாது சார். இந்த கல்யாணம் எனக்கு வேண்டாம், நிறுத்திடுங்க. என்னம்மா? அதான் என் வீராங்கிறது. அப்பா, நம்ம ரூட்டு கிளியர்ப்பா. வீரா, கண்மணி, பேசாத. எல்லாத்துக்கும் காரணமே நீதான். கரெக்டா சொன்ன வீரா. நானும் இதைத்தான் ஆரம்பத்துல இருந்து என் அண்ணன் கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கேன். கல்யாணத்துக்கு முன்னாடியே இவ்ளோ சீர்வரிசை கேக்குறவங்க நாளைக்கு அந்த பொண்ணு அந்த வீட்டுக்கு போனா எப்படி சந்தோஷமா வாழ வைப்பாங்கன்னு எத்தனை வாட்டி கேட்டிருக்கேன். ஆனா என் அண்ணன் தான், வீரா நம்ம வீட்டு பொண்ணு தானே, அவளுக்கு நாம செய்யாம வேற யார் செய்ய போறா, அவ நல்லா இருப்பான்னு சொல்லி என் வாய அடைச்சிட்டாரு. அண்ணா, இப்ப வீரா சொன்னது கேட்டல்ல, அவ கரெக்டா தான் சொல்றா. இந்த கல்யாணம் வேணாம், நிறுத்திடு.
அதுதான் நம்ம எல்லாருக்குமே நல்லது. என்ன நடக்குது இங்க? உனக்கு பார்த்த பொண்ணு நாம சீர் கேக்குறோம்னு சொல்லி கல்யாணத்தையே நிறுத்த சொல்றாடா. சாரி அரவிந்த், நியாயமா நான் போலீஸ வர வச்சுதான் உங்க எல்லாரையும் வழி அனுப்பியிருக்கணும். இவ்வளவு தூரம் பழகிட்டோம், அதனால கொஞ்சம் பொறுமையா இருக்கலாமேன்னு போலீஸ கூப்பிடல. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, உங்க அப்பா அம்மாவெல்லாம் கூட்டிட்டு கிளம்புங்க. வீரா, இந்த கல்யாணம் நடக்காது. அப்பா நீங்க சீர்வரிசை கேட்டீங்களா? சொல்லுங்க, கேட்டீங்களா இல்லையா? இல்லப்பா, ராமச்சந்திரன் தான். ஐயோ யோசிக்கிறாரு. யாரை கேட்டு நீங்க இதெல்லாம் முடிவு பண்ணிட்டு இருக்கீங்க? நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? என்னப்பா சொன்னேன்? என்ன சொன்ன? கேட்டது பத்தாது, இன்னும் கொஞ்சம் கேட்கலாம்னு சொன்ன. சொல்லுங்கப்பா, நான் என்ன சொன்னேன்? சீர்வரிசை வாங்குறதும் தப்பு, கொடுக்கறதும் தப்பு. அதெல்லாம் கேட்டா நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னனா இல்லையா? ஏன்பா இப்படிலாம் பண்றீங்க? தம்பி, உங்களை பத்தி எனக்கு தெரியும்பா. நான் தான். நீங்க இருங்க அங்கிள். எங்க அப்பா அம்மாவை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். இவங்க கேட்டிருக்க சான்ஸ் இருக்கு. உங்களெல்லாம் என்னோட அப்பா அம்மான்னு சொல்லிக்க எனக்கு தான் அசிங்கமா இருக்கு. வீரா, இந்த விஷயம் சத்தியமா எனக்கு தெரியாது. இவங்களுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இல்ல வேற என்ன பண்ணணும்னு சொல்லு, நான் அதை செய்யறேன். என் அப்பா அம்மா உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க சொல்லட்டுமா? அரவிந்தா, தயவு செஞ்சு பேசாம இருங்க. நீங்க பண்ண காரியத்துக்கு உங்களை என்ன செய்வனே தெரியாது. சொல்லு வீரா, இவங்க பண்ணது தப்பு தான். என் அப்பா அம்மா உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க சொல்லவா? அதெல்லாம் வேண்டாம் அரவிந்த். வீரா, உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னதுக்கு காரணம் ராமச்சந்திரன் சாரோட வசதியோ உன்னோட அழகோ இல்லை, உன்னோட குணம். வரதட்சணையை பத்தி பேசும்போது தைரியமா அதை எதிர்த்து பேசின பாரு, அந்த பேச்சும் தைரியமும் தான் எனக்கு பிடிச்சது. என் கல்யாணத்துல இப்படிலாம் நடக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. டேய் மவனே, நீ இப்படியெல்லாம் பேசுறியா? இவ்வளவு ஜோரா நடிக்கிறியாடா? இது தெரிஞ்சிருந்தா சிட்டிக்கு நடுவில் ஒரு பிளாட் கேட்டுப்பண்ணேடா. வீரா பாத்துக்கோ, இதை விட உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைப்பாரா? இப்ப சொல்லு, இந்த கல்யாணம் வேண்டாமா உனக்கு? கண்மணி, இப்ப ஏதோ அவங்க விஷயம் தெரிஞ்சு போச்சேங்கிறதுக்காக பேசிட்டு இருக்காங்க. நாளைக்கு திரும்ப மாத்தி பேசினா அப்ப என்ன பண்ணுவ? அப்பா, நம்ம லாயருக்கு உடனே கால் பண்ணி இங்க வர சொல்லுங்க. எதுக்குடா? அது என்ன, மாப்பிள்ளைக்கு பொண்ணு சீர் தர்றது? நான் எனக்கு வரப்போற மனைவிக்கு நானே சீர் கொடுக்குறேன். போச்சுரா, ஏமாத்திட்டாங்க. நம்ம சொத்துல பாதி இப்பவே வீரா பேர்ல எழுதி வைக்கிறேன். அரவிந்த், அதெல்லாம் எதுவும் வேண்டாம். இல்ல வீரா, இவங்க செஞ்ச தப்ப எப்படி சரி செய்யறதுன்னு எனக்கு தெரியல. பரவாயில்ல, அதெல்லாம் ஒண்ணும் பண்ண வேண்டாம். ஐயோ, இவன் பேசுறத பார்த்தா வீரா மனச மாத்திருவான் போல இருக்கு. வீரா, உண்மையை சொல்லணும்னா இப்படி ஒரு மாப்பிள்ளையை நான் எங்கேயுமே பார்த்தது இல்லம்மா. மாப்பிள்ளைக்காக அவங்க அம்மா அப்பா எவ்வளவு பெரிய தப்பு செஞ்சிருந்தாலும் மன்னிச்சிடலாமா? மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கணுமா? அண்ணா, அதான் மாப்பிள்ளையே சொல்லிட்டாரு இதெல்லாம் எதுவும் வேணான்னு. அப்புறம் எதுக்கு இன்னும் இதெல்லாம் இங்கேயே வச்சுக்கிட்டு? நம்ம இப்பவே எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடலாம். வீராவுக்கும் இதெல்லாம் கொடுத்தா பிடிக்காது. என்ன வீரா, நான் சொல்றது சரிதானே? சார், தயவு செஞ்சு எனக்கு எந்த சீரும் தராதீங்க. நான் அன்னைக்கு சபையில எப்படி பேசினனோ அப்படிதான் இப்பவும் சொல்றேன். எனக்கு எந்த சீரோ காரோ எதுவும் வேண்டாம். என்னோட கல்யாணம் சிம்பிளா தான் சார் நடக்கணும். ஆமா, அப்படிதான் வீரா நடக்கணும். இல்லம்மா, இப்படிப்பட்ட ஒரு பையனுக்கு நான் ஏதாவது செய்யணும்னு விரும்புறேம்மா. இதை கட்டாயத்துல தர்ற நான் மனசார கொடுக்குற அன்பளிப்புமா. இல்ல அங்கிள், அப்படிலாம் எங்களுக்கு எதுவும் வேண்டாம். வீரா, உன் அண்ணன் உயிரோட இருந்து உனக்கு இதெல்லாம் செஞ்சா நீ வேணான்னு சொல்லுவியா? சரி, என் அண்ணன் இந்த மாதிரி எல்லாம் கேட்கறதுக்கு பதில் சொல்லுமா. உன் அண்ணன் உயிரோட இருந்து வசதியாவும் இருந்து இதெல்லாம் உனக்கு செஞ்சாக்கா நீ ஏத்துக்க மாட்டியா? சார், அப்படி இல்ல சார். எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு. தப்பு சார் இது. எங்க அண்ணன் என்ன செஞ்சிருந்தாலும் வீரா ஏத்திருந்திருப்பா. அப்போ நான் ஏதாவது செஞ்சாக்கா நீ ஏத்துக்க மாட்டேன், அப்படித்தானே? சார், நான் தான் இது என் பொண்ணு கல்யாணம்னு ஊர்ல இருக்கிற எல்லாருக்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். உன்னை என்னோட உறவா பாக்குறேன். ஆனா நீ அப்படி பார்க்க மாட்டல. சார், இது அப்படி இல்ல சார். அப்போ எங்க உறவெல்லாம் உனக்கு வேண்டாமாமா? சார், நம்ம உறவை காட்டுறதுக்காக இந்த மாதிரி சீரெல்லாம் கொடுக்கணும்னு அவசியம் இல்ல சார். இல்லம்மா, பாசமா ஒருத்தர் செய்யறத வேணான்னு மறுத்தா அதுக்கு அர்த்தம் அதாம்மா. உன் அண்ணன் உனக்கு ஒரு பொருளை வாங்கி கொடுத்து அதை வேணா நீ அவர் முகத்துல தூக்கி வீசினா அவர் மனசு எவ்வளவு கஷ்டப்படும். உன்னை என் பொண்ணா நினைச்ச என் மனசும்
மாதிரியா தூங்குறேன். உங்ககிட்ட எனக்கு பிடிச்சதே இந்த கோபமும். தப்புனா உடனே மனசை மாத்திக்கிற அந்த குணம் இருக்கு பாத்தியா? அதாம்மா பிடிச்சிருக்கு. எப்பவுமே நீ இப்படிதாம்மா இருக்கணும். எல்லாரும் போய் தூங்குங்க. கார்த்திக் மாமாவை கூட்டிட்டு சரிங்க போங்க. நீ வாங்கப்பா. வாடா வீரா வா, எனக்கு பணம் வா கிடைச்சிருச்சுலப்பா. போலாம். உள்ள போலாம் வா. வான்னு சொல்றேன்ல வா. மறுபடியும் முதல்ல இருந்தா முடியலடா சாமி. ஒரு நிமிஷம். வீரா வந்து கேட்டதும் எனக்கு உசரே என்னத்த. நல்ல வேலை மாப்பிள்ள வந்து காப்பாத்தினாரு. ஆமாண்டி, எப்படியோ கண்மணி, உன் தங்கச்சிக்கு நல்ல மாப்பிள்ளையா தான் நீயும் பாத்திருக்க. எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்குடி. இந்த கல்யாணம் நடக்காம இதோட நின்னு போயிருந்தா அந்த மாறன் மறுபடியும் ஆரம்பிச்சிருப்பான். அவன் கிட்ட இருந்து என் தங்கச்சி தப்பிச்சிட்டா மட்டும் போதும் தான் எனக்கு. டேய், என்னடா உன் இஷ்டத்துக்கு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்க? வேற என்ன பண்றது? இதுல நானும் உடனே ஒத்துக்கிறதா? அந்த பொண்ணு மொத்த பேரையும் தூக்கி உள்ள வச்சிருப்பா. சரிடா, அதுக்காக எதுவும் வேணான்னு சொல்லிருவியா? சபைக்கு வந்த சீர் திரும்பி போகாதுப்பா. இப்படிலாம் பேசினா அது இப்படிலாம் நடக்கும்னு ஒரு கால்குலேஷன் இருக்கு. இப்போ நான் நினைச்ச மாதிரியே நடந்துருச்சு. பிளாக் மணி ஒயிட் ஆன மாதிரி இப்போ அவங்க நமக்கு கொடுக்கறது சீராயிடுச்சு பாத்தீங்களா? இனிமே வேணாது நம்மள கேள்வி கேட்பான். ஐயோ ஐயோ ஐயோ, என் பிள்ளைக்கு எவ்வளோ அறிவு. எங்க ரெண்டு பேரையும் நீ மிஞ்சிட்டடா. முதல்ல வீட்டுக்கு போனது உனக்கு தான் சுத்தி போடணும். போடுமா போடு. என் கண்ணே பற்றும் போல இருக்கு. ஐயோ, ஏய், ஒருவேளை அவங்க தராம இருந்திருந்தா? கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவ நம்ம வீட்டுக்கு தானே வந்து வாழணும். நம்ம கொடுக்குற டார்ச்சர்ல அவளே கேட்டு வாங்கிட்டு வந்துருவா. சூப்பர்ரா, சூப்பர்டா. அப்படியே மிஞ்சிட்டடா. அட போங்கப்பா. என்ன விசாலம், எப்படி என் புள்ள என்ன மாதிரியே இருக்கான் பாரு. நான் உன்னை தப்பா நினைச்சிட்டேன் மாறா. சாரி. ஐய அதெல்லாம் பரவாயில்லைங்க. நீங்க ஆக்சுவலா என்ன நல்லவன் நினைச்சிருந்தா தான் அதிசயம். இதெல்லாம் நமக்கு பழக்கப்பட்டது தான். என் ராசி அப்படி. உன் அண்ணனுக்காக நீ ஏத்துக்கிட்டபடி உன் லைஃபை கெடுக்குதுல்ல. இந்த மாதிரி சிச்சுவேஷன் வந்தா எந்த பையனா இருந்தாலும் லவ்வுக்காக உண்மையை சொல்லியிருப்பான். எனக்கு எல்லாம் தெரியும். இந்த உண்மை மட்டும்தான் மாறா உன் லவ்வுக்கு தடையா இருக்கு. வீராக்குமே உன் மேல நிறைய மரியாதை இருக்கு. ஆனா உன்னை வெறுக்கிறான்னா அதுக்கு இது ஒண்ணுதான் ரீசன். ஃபேமிலிக்காக நீ இவ்ளோ பெரிய வேலை பண்ணிருக்கேன்னு அவளுக்கு தெரிஞ்சாலே அவ மெல்ட் ஆயிடுவா. உனக்கு எப்படி தெரியும்? நீ பிருந்தா கிட்ட பேசுறத நான் கேட்டேன். நீ மட்டும்தான் கேட்டியா இல்ல வேற யாராச்சும்? வேற யாராவது கேட்டிருந்தா இந்நேரம் உன் லைஃப்ல நல்லது நடந்திருக்கும். கடவுளே, சொல்லிடாத சூர்யா ப்ளீஸ். இது எங்க அண்ணா அண்ணியோட லைஃப். சொல்ல மாட்டேன். சொன்னா நீ செஞ்ச தியாகத்துக்கு அர்த்தம் இல்லாம போயிடும்ல. இந்த விஷயத்த ஒதுக்கி வச்சுட்டு உன் லவ்வுக்காக அவ உன்னை ஏத்துக்கலாம். ஆனா அவ புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாளே, அதான் கஷ்டமா இருக்கு. எனக்கு என் லவ் மேல நம்பிக்கை இருக்கு சூர்யா. வீரா என்ன ஏத்துப்பா. உன் நம்பிக்கையை பார்த்தா எல்லாருக்குமே முட்டாள்தனமா தான் தெரியும். கல்யாணமே முடிய போகுது, இன்னும் இது நம்பிட்டு இருக்கானே, எப்படி இது நடக்க போகுதுன்னு பேசுவாங்க. லவ் புரிஞ்ச வரைக்கும் நானே அப்படிதான் யோசிச்சேன். ஆனா என் உள் மனசு சொல்லுது உனக்கும் வீரக்கும் தான் கல்யாணம் நடக்கும். கண்டிப்பா ஏதாவது ஒரு மேஜிக் நடக்கும் பாரு. வீரா கழுத்துல தாலி கட்டுறதுக்கு நீ தான் தடையா இருப்பேன்னு நினைச்சேன். நீயும் எனக்கு சப்போர்ட்டா? தேங்க்யூ. இதே மாதிரி வீராவும் புரிஞ்சுப்பா. கண்டிப்பா எங்க கல்யாணம் நடக்கும். உன் சப்போர்ட்டுக்கு தேங்க்ஸ்.
டேய் ஆ? இன்னைக்கு நான் கொஞ்சம் பிஸியா இருப்பேன், ஓகேவா? அதனால உங்க அண்ணன் என்னோட கல்யாணமா நினைச்சு பொறுப்பா வேலை செய்யணும். என்ன கல்யாணத்துக்கு வர நேத்துல இருந்து இதை தானே சொல்லிட்டு இருக்க. விட்டா நீயே பொண்ணு கட்டுற தாலி கட்டுற போல. மிஸ்டர் மாப்பிள்ளை தோழன். நான் மாப்பிள்ள சார் கூப்பிடுற பாருண்ணா. ஒரு நிமிஷம் இங்க வாங்கல. சொல்லுங்க மாப்பிள்ள சார். சார் நிஜமாவே மாப்பிள்ள மாதிரி அம்சமாகறீங்க சார். செம்ம நக்கலுங்க உங்களுக்கு. ஹியூமர் சென்ஸ் உங்களுக்கு கொஞ்சம் ஓவரா தான் இருக்கு. அதெல்லாம் அப்பப்ப சிலரை பார்க்கும்போது தானா வந்துரும் சார். உங்ககிட்ட கொஞ்சம் நான் தனியா பேசணுமே. பேசலாமே, சொல்லுங்க. இங்க வேணாம், மேல போய் பேசுவோம். வாங்க வாங்க. அடிங்க. இந்த சைட்லயும் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. உனக்கு பார்த்துருக்கிற மாப்பிள்ளை வீட்டில இருந்து கல்யாணம் நடக்கணும்னா வரதட்சணை கொடுக்கணும்னு ஃபோர்ஸ் பண்றாங்க. உன்னை நல்ல வேலைக்கு வைக்க போறாங்கன்னு நீ அதெல்லாம் தெரிஞ்சதா கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டியா? இவர் உனக்கு அப்பா ஸ்தானத்துல இருந்து அதெல்லாம் செய்யறதா சொன்னாரு. நாங்க அதை மறுக்காம ஏத்துக்கிட்டோம், அவ்வளவுதான். ஹாப்பி பர்த்டே டி. அது என்ன மாப்பிள்ளைக்கு பொண்ணு சீர் தருது? நான் எனக்கு வரப்போற மனைவிக்கு நானே சீர் கொடுக்குறேன். ஹாப்பி பர்த்டே டி. அக்கா எவ்வளவு அழகா இருக்கன்னு கண்ணாடியில பாரு. அம்மா கிட்ட சொல்லி சுத்தி போட சொல்லணும். இந்த கல்யாணம் முடிஞ்சா இந்த அழகோட 3 விஷயம் ஆட் ஆயிடும்ல. உன் சின்ன நெத்தியில ஒரு குங்குமம் போட்டு, கழுத்துல தாலி, கால்ல மெட்டி, இதெல்லாம் கல்யாணம் ஆனா தானே போட முடியும். விட்டா இவளுக்கும் ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க சொல்வா போலியே. ஐயோ, நான் இப்பெல்லாம் பண்ணிக்க மாட்டேன். எனக்கு நிறைய ட்ரீம் இருக்கு. வாங்க. மாறா, நானும் உன்னை பார்த்துட்டு தான் இருக்கேன். மெஹந்தில ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் உன்னோட ஆக்டிவிட்டி எதுவுமே சரியில்லையே. சார் ஏதோ குறை வச்சிட்டேனா சார்? சொல்லுங்க, எதனால பார்த்து பண்ணிக்கலாம். உன்னை பார்த்தா கல்யாணத்தை நடத்த வந்த மாதிரி தெரியல. ஏதோ நீயே கல்யாணம் பண்ணிக்க போற மாதிரி இருக்கு. நீ மாப்பிள்ளையா இல்ல நான் மாப்பிள்ளையா? வெளியே பேனர் பாத்தீங்கல்ல, யார் பேர் இருக்கு? உங்க பேர் தானே. அப்ப நீங்க தான் மாப்பிள்ள. ஒயிட் அவுட். நைட் அடிச்ச சரக்கு இன்னும் இறங்கலையா? ஏய், அப்பெல்லாம் பார்க்க கூடாது சார், யாராவது பார்த்துருவாங்க. அப்புறம் மாப்பிள்ளைக்கும் தோழனுக்கும் பிரச்சனைன்னு சொல்லுவாங்க. கூலா பேசுங்க. வீராவுக்கு எனக்கும் இன்னும் கொஞ்ச நேரத்துல கல்யாணம் நடக்க போகுது. நீ அவ பின்னாடியே சுத்திட்டு இருக்க. எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைக்காத சார். உங்களுக்கு தெரிஞ்சாலும் பிரச்சனை இல்லைன்னு தான் நினைச்சிட்டு இருக்கேன். மாப்பிள்ள சார், வீரா முதல்ல ஏன் லவ்வரு, அதுக்கப்புறம் தான் கல்யாண பொண்ணு. லவ்வர்னா லவ்வரை சைட் அடிக்காம இருப்பானா? அதுல தப்பு இல்லையே. அவ கழுத்துல நான் தாலி கட்ட போறேன். இன்னும் கட்டலையே சார். கடைசி நேரத்துல என்ன வேணா நடக்கலாம். என்ன நடக்கும்? பரவாயில்ல, யாரும் இல்லாத இடத்துக்கு தான் வந்திருக்கோம். தைரியமா பேசலாம். என்ன வேணா நடக்கலாம் சார். லாஸ்ட் மினிட்ல வீரா அந்த கல்யாணத்தை நிப்பாட்டலாம். உங்களை பிடிக்கலன்னு சொல்லலாம். ஏன் நான் இன்னொருத்தனை லவ் பண்றேன், அவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லலாம். யார் அதுன்னு எல்லாரும் கேட்கும்போது மை டியர் மாறன்னு என் பேர் சொல்லலாம். நீங்க கட்ட வேண்டிய தாலியை கீழே வச்சுட்டு நான் வாங்கி வச்சிருக்கிற தாலியை அவ கழுத்துல கட்டி அக்னி சாட்சி அவ கையை பிடிச்சி அங்கேயே 3 சுத்து சுத்தி எங்க அப்பா காலில் உள்ள ஆசீர்வாதம் வாங்கிட்டு இந்த மண்டபத்தை விட்டு ஸ்டைலா கெத்தா மாசா வெளியே போகலாம். அதை நீங்க தூரத்தில் நின்று ஜோக்கர் மாதிரி ஃபீல் பண்ணிட்டு அவுட் போகலாம். என்ன வேணா நடக்கும் சார். என்னடா சவால் விட்டுறியா? ஆல்ரெடி ஏகப்பட்ட சவாலோட தான் லைஃப் போயிட்டு இருக்குமா. இன்னொரு சவால் ஆட் பண்ணிக்கிறதுல எனக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. ஸோ
சவாலே தான். வீரா காலத்துல இந்த மாறன் தான் தாலி கட்டுவான். பார்க்கலாம்டா. பார்க்க தானே போறீங்க, பாருங்க. சொல்ல மறந்துட்டேன். நான் மாப்பிள்ளை ஆயிடுவேன். எனக்கு நீ தான் மாப்பிள்ளை தோழன். இவ்வளவு நேரம் நான் இருந்தேன்ல. ஓகே தானே? அதெல்லாம் ஓகே தான். ஸ்வீட் பாய். வில்லன் மியூசிக் போடுவாங்க, ரியாக்ஷன் கொடுத்துருக்கு.